அலகு 3 கூர்ப்பில் இந்த கூர்ப்பின் புவிச்சரிதவியலுக்குரிய கல்பங்களும் யுகங்களும் என்ற விஷயம் இருக்குது. ஆனால் அதில் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அந்த கல்பங்கள் யுகங்களோட பெயர் தெரிஞ்சால் காணும். அதில் இருக்கிற உட்பட்ட விஷயங்கள், அதாவது இப்போ டைனோசரோட தோற்றம் எப்போ, இல்லாட்டி வளிமண்டல ஆக்சிஜன் செறிவு இப்போ இந்த காலத்தில் அதிகரிக்கப்பட்டதுன்னா இந்த கல்பத்தில் இந்த யுகத்தில், அது எங்களுக்கு தேவையில்லை. அப்போ தனியாக எங்களுக்கு கல்பங்களும் அதில் இருந்த யுகங்களும் அதில் எராஸ் அது ரெண்டுமே தெரிஞ்சால் காணும். அப்போ இது எங்களுக்கு ஓர்டர் தெரிஞ்சிருக்கிறது எப்பயுமே முக்கியமாக இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு அப்போ அதுக்குள்ளே கேள்வி வராதுன்றாலும் கல்பங்கள் எது யுகங்கள் எது என்ற கேள்வி அல்லது எதுக்கு பிறகு எது என்ற ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் நார்மலாக பாடமாக்குறதை தவிர்த்து ஓர்டர்படியே பாடமாக்கிட்டால் எங்களுக்கு நல்லா. அதுக்கு ஒரு வழி தான் நான் இப்போ நார்மலாக சொல்கிறேன். இப்போ எங்களுடைய 2K கிட்ஸ் வரிசையில் இந்த சட்டிங்கிறது ஒரு நார்மலான விஷயம். அப்போ அதில் அடிக்கடி போடுற ஒரு வசனம் இந்த ஆன்னு போடுவோம் தானே. இதே மாதிரி இந்த ஹான்ற விஷயமும் சிரிக்கும்போது போடுவோம். அப்படி இல்லாட்டி அது குழப்பு தானே. நீங்கள் இந்த ஆவை மாற்றணுமென்றதை ஞாபகம் வச்சுருங்க, சரியா? ஹான்னு இந்த சிரிக்கிற மாதிரி போடுவோம் தானே. ஓகே, ஸோ அந்த ஹாவை நான் கேபிட்டல் எழுதுகிறேன் ஃபுல்லாக ஹா வந்துட்டு அங்கால் என்ன எழுத போகிறேன்டா ஒரு வசனம் தானே. நான் ஹான்னு ஒரு சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு அங்கால சொல்கிறேன் ப்ரோக்ராம். ஓகேவா? ப்ரோக்ராம், சரியா? நான் இங்கிலீஷ்லேயே தான் எழுதுகிறேன், அதாவது சட்டிங் மாதிரியே தங்கிலீஷில் எழுதுறேன்னா நல்லா இருந்ததுன்றது நாங்கள் செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது அப்படி நிறைய மாதிரி சொல்லுவோம் தானே. அது மாதிரி இப்போ இந்த பயங்கரம்னு சொல்கிற ஒரு விஷயமும் நார்மலாக இருக்குது தானே. அதே மாதிரி ப்ரோக்ராம் பயங்கரம் என்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ப்ரோக்ராம் பயங்கரம். ஏன் பயங்கரம்னு சொன்னால் இதோட சின்ன வசனம் தானே, இதில் அர்த்தமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, லாஜிக் இல்லை. ஓகேவா? அப்போ பயங்கரம், ஏன் பயங்கரம்னு சொன்னால் அங்கே போட்ட சாப்பாடு, அப்படி என்ன சாப்பாடு போட்டாங்கண்டா, சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பயங்கரத்துக்கு கிளி எழுதுவோம். ஏன் பயங்கரம்னு சொன்ன நான் அப்போ பயங்கரத்துக்கு கிளி எழுதுவோம். என்ன சாப்பாடு போட்ட வேண்டாம், பன்னீர் மசாலா கறி. சரி, அது ஒரே பேர், பன்னீர் மசாலா கறி போட்டவே. சத்தியமாக சொல்கிறேன், பன்னீர் மசாலா கறின்ற ஒரு சாப்பாடு இருக்கான்னு எனக்கு தெரியாது. நானாக உருவாக்கின சாப்பாடு தான் இது. என்னோடய ரெசிபி மட்டும் கேட்டுறாதீங்க. ஓகே, சரி. அப்போ நான் இப்போ இங்கே வரேன், விஷயத்துக்கு வரேன். ப்ரோக்ராம் பயங்கரம் ஏனண்டா போட்டது பன்னீர் மசாலா கறி. ஓகேவா? சரி, அப்போ இதை வச்சுக்கொண்டு சரி இப்போ சம்மந்தமே இல்லாமல் கல்பம் யுகம் பண்ணிட்டு சாப்பாடை பற்றியும் ப்ரோக்ராம் பயங்கரம்னு சம்மந்தமே இல்லாமல் கேச்சிட்ருக்கேன்டா. அது ஆல்வேஸ் 2K கிட்ஸ் சம்மந்தம் இல்லாமல் தான் கேட்பாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்கிற ஹாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட், ஏல இருக்கிற செகண்ட், ப்ரோவில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற இந்த PRO ப்ரோவையே எடுப்போம். அதே மாதிரி பயங்கரத்தில் இருக்கிற PAயை எடுப்போம். இங்கே பன்னீர் அதில் இருக்கிற பென் எடுப்போம். மசாலாவில் இருக்கிற எம்மை மட்டும் எடுப்போம். கறியில் எம்மை மட்டும் எடுப்போம். கறியில் இருக்கிற சியை மட்டும் எடுப்போம். சரியா? இதை வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் பார்ப்போம். 4 கல்பம் தான் இந்த 4 பேரும், 3 யுகமும் தான் இந்த 3. சரியா? ஓகே, இந்த 3 யுகமுமே பனரோசோய்க்குள்ளே தான் இருக்குது. சரியா? அதால் தான் பயங்கரத்துக்கு எழுதினான். அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும் இவர் தான் யார், பனரோசோய்க். ஓகேவா? பனரோசோய்க்காக இருக்கும் இவர். அப்போ ஹேடியன். அதை மாதிரி ஏ ஆர்கியன். ப்ரோன்றது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் என்ன, ப்ரோட்டரோசோயிக். சரி, அதால் தான் நீங்கள் 2 P வந்தால் குழப்பம் பண்ணிட்டு தான் இந்த ப்ரோ வர்ற மாதிரி நான் வார்த்தை தேடித்தான் எனக்கு இந்த ப்ரோக்ராம் பயங்கரம்னு வந்துச்சு. அப்போ ப்ரோட்டரோசோயிக், அடுத்தது பனரோசோயிக். ஹேடியன் கல்பம், அதுக்கப்புறம் ஆக்கியன் கல்பம், ப்ரோட்டரோசோயிக், பனரோசோயிக். பனரோசோயிக்குள்ளே சொன்ன பன்னீர் மசாலா கறி. இங்கே ஏன் PAN வந்தேன்டா, இங்கேயும் இதில் நீங்கள் மறக்கக்கூடாது பனரோசோயிக். இது பனரோசோயிக்குள்ளே வார இது பலியோசோயிக். சரியா? இந்த எண்ணெய் விடணுமே, சும்மனிக்கவும் இந்த எண்ணெய் விடுங்க. இப்போ இது பலியோசோயிக். ஓகேவா? இது எம்படி மீசோசோயிக். இது சீனோசோயிக். சரியா? ஓகே, அப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பயங்கரம். ஹெச்ன்றது ஹேடியன், ஏன்றது ஆர்கியன், பின்றது ப்ரோன்றது ப்ரோட்ரோசோயிக், மற்றது பயங்கரம்ன்றது இந்த பனரோசோயிக்காக இருக்க போது. அதில் வர பன்னீர் பெண்ணில் இருக்கிற PA பலியோசோயிக்காக இருக்க போது. அடுத்த மீசோசோயிக், சீனோசோயிக். இதில் பிறகு இங்கே PAY வருது, இங்கே PAN வருது. அப்போ இந்த பெண்ணை பார்த்துட்டு இங்கே பனரோசோயிக்குன்னு மாறி எழுதிடாதீங்க. அங்கே தான் பனரோசோயிக், இங்கே பலியோசோயிக். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் அது எங்கே வரமாட்ட ஞாபகத்துக்காண்டி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த
ஆரண்ட வார்த்தை சரியா, அதாவது பெனரோ ரோன்ற மாதிரி வருது தானே. இந்த 3 யுகத்துக்குமே கல்பத்தில் தான் அந்த ஆறெல்லாம் வருது சரியா. இந்த 3 யுகமே எல்லா பேரும் ஒரு சிம்பிளான பேராக தான் இருக்குது. சிம்பிளான நான் சொல்ல வருது அப்படின்னா அந்த அந்த ஒரு அறுத்து சொல்கிற மாதிரி வார்த்தை இல்லாமல் ஒரு மெல்லிய பேர்களாக தான் இருக்கும். பெனரோண்டுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் வரதானே. இது என்ன பலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக், சைனீஸ் வார்த்தைகள் மாதிரி இருக்குது. அப்போ அப்படி வரைக்கல அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. இதுதான் இந்த கல்பங்களும் யுகங்களும். அதில் இன்னொரு விஷயம் இந்த ஓடர். அப்போ எங்கேருந்து பழைய காலத்துலேருந்து வருதுன்னு பார்த்தா ஹேடியன், இதுதான் ஆரம்ப கட்டம், அதாவது பூமியின் தோற்றம் பெற்ற கட்டம். அதுக்கு பிறகு ஆர்கியன் வந்தது, அதுக்கு பிறகு புரோட்ரோசோயிக் வந்தது, அதுக்கு பிறகு பெனரோசோயிக் கல்பம் வந்தது. அதுலேயும் பார்த்தோம்னா பெனரோசோயிக் கல்பத்தில் இந்த பலியோசோயிக் முதலாவதாக வந்த யுகம், அதுக்கு பிறகு தான் மீசோசோயிக் யுகம், அதுக்கு பிறகு சீனோசோயிக் யுகம். இதுதான் கடைசி உங்களோட ஹோமோசாதியின் தோற்றம் பெற்ற யுகம். இவங்க எங்களுக்கு இப்போ இருக்க தகவல்கள் தேவையில்லை, எங்களுக்கு என்ன தெரிஞ்சால் காணும், இந்த ஓடர் தெரிஞ்சால் காணும். இது தனியால் இவங்க தனியால் இல்லை, இதுக்குள்ளே தான் இந்த 3 இந்த கல்பத்துக்குள்ளே தான், அதாவது பெனரோசோயிக் கல்பத்துக்குள்ளே தான் இந்த 3 பலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் யுகங்கள் காணப்படுது. இதை வச்சு ஞாபகம் வச்சிடணும்.